ஹலோ கேஸ், வெல்கம் டு சிம்பி ஜேபிஆர். இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம 3 நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ அதில் கம்பெனி லிஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சன்ஃபேப் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து டேக் கார்பரேஷன் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ். மூணாவது வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற ரோலுக்கு அவங்க வந்து பார்த்தா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 3 நிறுவனத்துலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். சன்ஃபேப் பிரைவேட் லிமிடெட், டேக் கார்பரேஷன் அண்ட் பிஎஸ்ஜி காலேஜ், இந்த 3 நிறுவனத்துலேருந்தும் இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிற கம்பெனி சன்ஃபேப் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ் பார்க்கலாம். அர்ஜென்ட் ரிக்வயர்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் அப்படின்றது அம்பத்தூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கம்பெனிக்கு அவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெண்டர் வந்து மேல் கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டிப்ளமா அண்ட் ஐடிஐ பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ டிப்ளமா அண்ட் ஐடிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆப்ரேட்டர் அப்படின்ற ஒர்க் இருக்கும். ஸோ கான்ட்ராக்ட் பேசிக்கில் அவங்க வந்து பார்த்தா எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி அப்படின்னு வந்து பார்க்கும்போது டிப்ளமா அண்ட் ஐடிஐக்கு டேக் ஹோம் சேலரியாக 13,258 அப்படின்றது உங்களுக்கான சேலரியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஐடிஐயில் வெல்டர் அப்படின்ற ஸ்பெசிஃபிகேஷனுக்கு மட்டும் உங்களுக்கு சேலரி அப்படின்றது கூடுதலாகவே கொடுப்பாங்க. 14,500 rupees அப்படின்றது டேக் ஹோம் சேலரியாக வெல்டர் அப்படின்ற ரோலுக்கு மட்டும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சேலரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்றது 20 வேகன்சிஸ் இந்த கம்பெனிலேருந்து அறிவிச்சிருக்காங்க. கேன்டீன் அண்ட் அக்காமடேஷன் அவைலபிள் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஸோ கேன்டீன் ஃபெசிலிட்டியும் இருக்குது, அக்காமடேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனிலேருந்து அவங்க தரப்புலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா டேக் கார்பரேஷன் அப்படின்ற கம்பெனி. டேக் அப்படின்றது அந்த கம்பெனியோட நேமு. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிஇ ஃப்ரெஷர் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பிஇ ஃப்ரெஷரில் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா மெக்கானிக்கல் படிச்சிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ். சேலரி அப்படின்றது 18,000 அப்படின்றத சேலரியாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 15,000 அப்படின்றது டேக் ஹோம் சேலரியாக இருக்கும். ஓவரால் வந்து 18,000, அதில் இஎஸ்ஐ பிஎஃப் இதெல்லாம் போச்சு அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 அப்படின்றது டேக் ஹோம் சேலரியாக இருக்கும். ஒரு நல்ல சேலரி அப்படின்னு தான் சொல்லணும். ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி, விஎம்சி, மிஷின் ஹேண்ட்லிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்றது 15 வேகன்சிஸ் அப்படின்றது இந்த கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அக்காமடேஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த 2 கம்பெனிக்குமே வந்து அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. திருமுடிவாக்கம் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான லொக்கேஷனாக இருக்கும். இதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டீட்டெயில்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். மூணாவதாக பார்க்க போகிற நிறுவனம் என்ன அப்படின்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த காலேஜ்லேருந்து சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் வெப் டெவலப்பர் அப்படின்ற ரோலுக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான டெக்னிக்கல் நாலேஜ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்றது தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ரோலாக இருக்கும். குவாலிஃபிகேஷன் அப்படி வந்து பார்க்கும்போது டிப்ளமா ஆர் பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் சிஎஸ்சி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். டிப்ளமா அண்ட் பிஎஸ்சி அண்ட் பிஇ கேண்டிடேட்டும் இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதில் ஐடி டிபார்ட்மெண்ட், சிஎஸ்சி அண்ட் இசிஇ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்னென்ன டெசிக்னேஷன், அதாவது என்னென்ன நாலேஜ் இருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது விஎம்வேர், லைனக்ஸ், உபுண்டு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஓஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனக்ஸ் அண்ட் உபுண்டுவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன், பில்ட் அண்ட் இன்ஸ்டால் கம்ப்யூட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பேசிக்காக ஒரு அட்மினுக்கு என்ன வேலை இருக்கும், சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்றது தெரியும், வெப் டெவலப்பருக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்றது தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விச் என்கம்ப்ரஸஸ் ஹார்ட்வேர் சர்வர்ஸ் அண்ட் விர்ச்சுவல் மிஷின்ஸ் யூசிங் எ விஎம்வேர் என்விரான்மெண்ட் சச் அஸ் விஸ்பியர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த கான்செப்ட், இந்த டெசிக்னேஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. கண்ட்ரோலிங் ஆக்சஸ் டு நெட்வொர்க்ஸ் அண்ட் மேனேஜ் ஸ்டோரேஜ் அண்ட் செக்யூரிட்டி செட்டிங்ஸ், SAN அண்ட் NAS பேக்கப் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பெர்ஃபார்ம் மெயின்டெனன்ஸ், ப்ரொவைட் டெக்னிக்கல் சப்போர்ட், கிரியேட் டாக்குமெண்டேஷன் அப்படின்றது முக்கியமான வேலையாக இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் கண்டிப்பாக இருக்கும், டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும், டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்ணுற வேலைகள் நிறையவே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
வெப் டெவலப்பருக்கு என்னென்ன வேலை இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிஹெச்பி லேரவல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிஹெச்பி டெவலப்பராக வந்து பார்த்தா கேட்குறாங்க. பிஹெச்பி டெவலப்பர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேனேஜிங் பேக் எண்ட் சர்வீசஸ் அண்ட் த இன்டர்சேஞ்ச் ஆஃப் டேட்டா பிட்வீன் த சர்வர் அண்ட் த யூசர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் கிராஸ்ப் இன் வெப் டெவலப்மெண்ட் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎஸ்எஸ், XHTML, PHP5, MySQL, JavaScript, jQuery, WordPress அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெசிக்னேஷனில் இந்த கான்செப்டில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். மஸ்ட் ஹவ் நாலேஜ் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ், கோடல், நைட்டர், லாரவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் கோடிங் ஸ்கில் வந்து பிஹெச்பியில் இருக்கணும். ஆங்குலர், JS, Node.js, அதுக்கப்புறம் மோங்கோ டிபி, MySQL, Ajax, JavaScript, JSON அண்ட் jQuery, HTML அண்ட் Apache அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கேட்டிருக்கிறது PHP, CSS, அதுக்கப்புறம் jQuery, HTML இதெல்லாம் வந்து பார்த்தா முக்கியமாக எதிர்பார்க்குறாங்க. இந்த நிறுவனத்துக்கு, இந்த காலேஜுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகணும் அப்படின்னா இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கும்போது இதுக்கான வெப்சைட் லிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது 1 to 3 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி நான் சொன்னது தான், டிப்ளமா ஆர் பிஎஸ்சி அண்ட் பிஇ பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமா அண்ட் பிஎஸ்சியில் ITCSE, பிஇயில் ITCSE, ECE பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். இது வந்து naukri.com தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன். இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னாலும் நான் naukri லிங்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்தும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜாப் அப்டேட், இந்த 3 கம்பெனிஸோட ஜாப் அப்டேட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா, இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ ஒன்லி தான் திஸ் JP சைனிங் ஆஃப்.